மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குளோபல் பாத்வேஸ் பள்ளியில் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் ஃபிளீன் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் குளோபல் பாத்வேஸ் பள்ளியில் ஃபிளீன் அறக்கட்டளை சார்பாக 13 கோடி ரூபாய் நிதியில் சுமார் 2 ஏக்கரில் 28,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன பிளீன் விளையாட்டு அரங்கத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இந்திய கூடைப்பந்து மகளிர் அணியின் முன்னாள் தலைவர் அனிதா பால்துரை, 5 முறை தேசிய கூடைப்பந்து சாம்பியன் பட்டம் வென்ற சுகவனேஸ்வர், பிளீன் அறக்கட்டளையின் பிரதிநிதி டிம் ஏக்கின், குளோபல் பாத்வேஸ் பள்ளியின் நிர்வாக அரங்காவலர் கமலா சாகா, பள்ளியின் முதல்வர் லதா, பள்ளியின் ஆலோசகர் மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர், வானவராயர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மாணவியர்கள் மத்தியில் பேசிய சங்கர் வானவராயர் கூறியதாவது: இந்த நவீன விளையாட்டு அரங்கத்தில் உலகத்தரம் கொண்ட கூடைப்பந்து உள் அரங்கம், ஓடுதளம், ஜிம்னாசியம், டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அமைப்பு, சதுரங்க விளையாட்டு, உடைமாற்றும் அறை, சிற்றுண்டி வளாகம், முதலுதவி அறை ஆகியவை அமைந்துள்ளது. சாதாரண குடும்பங்களை சேர்ந்த முதல் தலைமுறையை கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் குளோபல் பாத்வேஸ் பள்ளி 2009ஆம் ஆண்டு வில்லேஜ் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் எனும் அமைப்பு மூலம் கனடா நாட்டை சேர்ந்த தெரசா மெர்ஷிக் என்பவரால் நிறுவப்பட்டது. இந்த பள்ளியின் நோக்கம் அறிந்த ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த வழக்கறிஞரும் டாக்டருமான வின்சென்ட் ஜான் ஆடம்ஸ் அப்ளின் என்பவர் சமூக முன்னேற்றத்திற்கு நிதியை திரளாக கொடுக்கும் வகையில் இந்த பள்ளிக்கு பெரும் அளவில் நிதியுதவி செய்துள்ளார். அவர் தனது அறக்கட்டளை மூலம் இப்பள்ளியில் சிறந்த விளையாட்டு அரங்கம் வளாகம் உருவாக தேவையான நிதியை வழங்க விருப்பம் தெரிவித்திருந்தார். அவர் மறைந்த பின்னரும் அவரின் அறக்கட்டளை 13 கோடி ரூபாய் நிதியை இப்பள்ளிக்கு அவரின் விருப்பம் போல வழங்கியுள்ளது. எனவே இந்த வளாகத்துக்கு அவரின் நினைவாக ஃபிளீன் விளையாட்டு அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.